வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்குலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான பிளெயின் சால்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்னா செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு இது லேசாக பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்குங்க. சால்னாவுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து 1/2 மூடி தேங்காய் துருவி போட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பே லீஃப், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சால்னாவுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நேற்று கேட்ட விடுகதை, உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கோரப்பாய் தான். ஆன்சர் கெஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்றைக்கான விடுகதை என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம உடைக்கிற பொருள் என்ன, திரும்ப கேட்டுக்குங்க. நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடியே உடைக்கிற பொருள் என்ன, ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. சால்னாவுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு திட்டமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சால்னாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மெயினாக தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், கமகமன்னு பிளெயின் சால்னா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.